ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் வியூ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருடைய வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை வச்சு எளிமையான முறையில் வெந்தயக்கீரை வீட்டிலே வளர்ப்பது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பழைய டப்பு இல்லைன்னா வேஸ்டான பாக்ஸ் எதுலனாச்சும் இது வளர்க்கலாம். வெந்தயத்தை ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதை மண்ணில் தூவி விட்டுக்கோங்க. இப்படி தூவி விட்டதுக்கப்புறம் ஒரு லேயர் மண்ணை தூவி விடுங்க. தூவி விடுற மண் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா வெந்தயக்கீரை வளர்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். யூஸ்வலாக வெந்தயக்கீரை 2 நாளில் துளிர் விட ஆரம்பிக்கும். இந்த வெந்தயக்கீரை வச்சதுக்கப்புறம் இதை இந்த பாக்ஸை சூரிய ஒளி படுற இடத்துல இந்த தொட்டியை வச்சுடணும். மதியம் வெயில் படாத மாதிரியும் அதே சமயம் சூரிய வெளிச்சமும் நிழலும் இருக்கிற மாதிரி இடத்துல வெந்தயக்கீரை வச்சுக்கணும். இந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா கீரை ரொம்ப நல்லா வளரும். இதில் முக்கியமானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரைக்கு தண்ணி எப்போதுமே தெளித்து தான் விடணும். இந்த மாதிரி ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்கள், வெந்தயக்கீரை எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ வெந்தயத்தோட தோல் உதிர்ந்துடும். இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் வெந்தயத்தோட தோல் தான், அது உதிர்ந்துடும். இப்போ 7 days ஆச்சு. இதை இப்போ நம்ம அறுவடை பண்ணலாம். இது சிசரால் வெட்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கையால் கிள்ளி அறுவடை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி அறுவடை பண்ணி எடுத்துக்கோங்க. வெந்தயக்கீரைக்கு இயற்கையாகவே மண் வளம் படுத்தக்கூடியது. அதனால் வெந்தயக்கீரை அறுவடை செஞ்சதுக்கப்புறம் இந்த தொட்டியில் வேறு எந்த கீரை செடி வச்சாலுமே ரொம்ப நல்லா வளரும். வெந்தயக்கீரையில் ரொம்ப அதிகமான சத்து இருக்குது. வெந்தயக்கீரை ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் கரையும். இரத்த சோகை சரியாகும். இரும்பு சத்து, விட்டமின் B6 எல்லாமே இருக்குது. உடல் எடை குறைக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சர்க்கரை நோய் சரியாகும். பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் பிரச்சனை கூட சரியாகும். பாடியில் உள்ள ஹீட்டெல்லாம் குறையும். இப்போ எனக்கு 7 நாளில் 2 கட்டு கீரை கிடச்சிருக்கு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வேரை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கீரையை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா கீரையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இதை சமைக்க போகிறேன். என்ன சமைக்கன்னா கீரை கடையல் பார்க்கலாம். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஒரு துவரம்பருப்பை தேவையான அளவு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் தேவையான அளவு கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 இல்லைன்னா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதோட வெந்தய கீரையை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா வேக விடுங்க. ஓரளவுக்கு வெந்திருக்கா என்னன்னு இந்த மாதிரி கரண்டிட்டு எடுத்து பார்த்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இது கசப்பே தெரியாது. இந்த மாதிரி பண்ணுறதுனால கடைஞ்சி அந்த இதை பருப்போடு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதோட கட் பண்ணி வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரை பருப்போடு இந்த தாளிச்சத்தை ஊற்றிடுங்க.
இப்போ லாஸ்ட்டாக இதோட தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி செய்கிறதுனால வெந்தயத்தில் கசப்பு எதுவுமே தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெந்தயக்கீரை வாங்கினா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப சத்தும் கூட. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். கருப்பு கவுனி அரிசி, பீட்ரூட் சாம்பார், அப்புறம் கோஸ் பொரியல், அப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சுவையான வெந்தயக்கீரை கடையல். நீங்களும் வெந்தயக்கீரை வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க என்னுடைய சேனல் ராஜி ஸ்ரீவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்.